நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் தலைமுறை. தமிழ் தலைமுறை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கோவை உக்கடத்திலிருந்து போத்தனூர் செல்லும் பிரதான சாலையில், அதாவது குறிச்சி பிரிவிலிருந்து போத்தனூர் ரயில் நிலையம் செல்லும் வழியில் அநேக திருமண மண்டபங்கள் உள்ளதால் பொதுமக்களின் நடமாட்டமும் வாகன போக்குவரத்தும் அதிகமாக காணப்படும். சில நாட்களுக்கு முன்னால் பெய்த பலத்த மழையினால் சாலையின் ஒரு பகுதி சேதம் அடைந்துள்ளது. இது புதிதாக போடப்பட்ட தார் சாலை. மாதக்கணக்கில் இந்த சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் பணிகள் நடந்தன. கோவையில் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் பெய்த மழைக்கே இந்த சாலைகளில் பள்ளம் ஏற்பட்டு வாகனங்கள் செல்ல முடியாமல் அவதிப்படுகின்றன. பொதுமக்கள் உக்கடத்திலிருந்து போத்தனூர், செட்டிப்பாளையம் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான பிரதான சாலையே இந்த சாலைதான். இந்த இடத்திற்கு மாநகராட்சி ஆணையர் திரு சிவகுரு பிரபாகரன் IAS அவர்கள் நேரில் வந்து ஆய்வு செய்தார்கள். அதிகாரிகளுக்கு இந்த பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள். கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் இன்னும் சில நாட்களில் திறக்க உள்ள நிலையில் இந்த சாலையில் அதிக போக்குவரத்திற்கு வாய்ப்புள்ளது. பொதுமக்களின் சிரமத்தை புரிந்து கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துரிதமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே இந்த பகுதியில் வாழக்கூடிய பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ் தலைமுறை செய்திகளுக்காக தலைமை நிருபர் திரு டில்லி பாபு அவர்களுடன் செய்தியாளர் வெங்கட சுப்பிரமணியம்.